ரொம்ப அன்பாய் கேட்கிறேன், நீ சில நேரத்துல பண்ற மிஸ்டேக்க கூட ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவாருப்பா, மன்னிச்சிருவார். நீ மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். ஆனா துணிகரம் இருக்கு பாரு, அதான் திமிர்த்தனம்னு சொல்லுவாங்கல்ல. அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டோம் அப்பாவை திட்டுறது, அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டோம் அம்மாவை திட்டுறது, அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம என்ன இப்போ யாருமே பண்ணாததா பண்ணிட்டேன், யாருமே செய்யாதா செஞ்சுட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டவர் வேதம் சொல்லுது, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. உங்க மனசுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, சிலருக்கு சர்ச்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா செல்போனை நோண்டிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் உட்காந்து எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது யாராவது ஒருத்தர் சொன்னால் அது ஃபீலே இருக்காது, அது ஃபீல் இருக்கு. என்ன பிரச்சனை இப்போ? ஆமாம், அவர் போடுற மொக்கைக்கு அவர் இப்படி மொக்கை போட்டிருக்கிறாரு, அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் இப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா எங்களுக்கு வந்து கண்டிப்பா வேற. அப்போ நான் சொல்றேன், ஒரு தேவாலயத்தில் உட்கார்ந்து ஒரு பயமே இல்லாம ஒரு பக்தியே இல்லாம நீ தப்பு பண்றதே மிகப்பெரிய பாவத்துக்குரியது. அதையும் இல்லாம நீ உன்னை நிரூபிக்கணும்னு நினைச்சு நீ திரும்பவும் உன்னுடைய இருதயத்தில் துணிகரம் கொள்றது, கண்டிப்பா சொல்றேன், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது.